வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே காமனான டாபிக் தான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கன்னா, பொதுவாக எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி குரூப் 4க்கு வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் மிஸ் ஆகிறது எல்லாத்தையுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வந்து இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் போயிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுகளோட சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சட்டமன்றம் மற்றும் நிர்வாகம் அப்படிங்கும்போது, சட்டமன்றம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தை பற்றியும், நிர்வாகம் அப்படின்னா அது கீழே இருக்க பிரதமர், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அமைச்சரவைகள், மக்களவை, மாநிலங்களவை இது எல்லாத்தையுமே வந்து நிர்வாகத்துக்கு கீழே வந்துடும். அதெல்லாம் பார்த்துக்கலாம். காலவரிசைப்படி யார் குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க, பிரதமர்கள் யார், அந்த டீட்டெயில்ஸையும் பார்த்துக்கலாம். ஏன்னா கொஸ்டின் அந்த மாதிரி வருது. அதனால் ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மத்திய அரசு அப்படின்னு சொல்லும்போது அது 3 அங்கங்களை கொண்டிருக்கு. மத்திய அரசு அப்படிங்கிறது 3 அங்கங்களை கொண்டிருக்கு. ஒன்று நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகம் இருக்கும், சட்டமன்றம் இருக்கும், நீதித்துறை அப்படின்னு சொல்லியிருக்கு. 3 அங்கங்களில் இந்த வீடியோவில் சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்தை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சட்டமன்றம் அப்படின்னா இந்தியாவோட சட்டமன்றம் இருக்கு, அதுதான் சட்டமன்றம். இந்தியாவோட பாராளுமன்றம். இந்திய அரசியலமைப்பு பகுதி 5ல் 52லேருந்து 78 வரைக்கும் நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறாங்க. இந்திய அரசியலமைப்பு பகுதி 5ல் 52 to 78 இது முக்கியமான பாயிண்ட்ஸ். இதையும் பார்த்துக்கலாம். 52லேருந்து 78 வரைக்கும் மத்திய அரசினோட நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. மத்திய அரசு அப்படிங்கும்போது 3 அங்கங்களை கொண்டது. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறைன்னு 3 அங்கங்களை கொண்டிருக்கு. நிர்வாகத்துக்கு கீழே யார் யார் வருவாங்க அப்படின்னு நிர்வாகம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் வருவார். அவருக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர் வருவார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சரவை குழு. இவங்க 4 பேரும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா மத்திய அரசின் நிர்வாகத்துக்கு கீழே இவங்க 4 பேர் மட்டும்தான் வருவாங்க. மற்ற யாரும் வரமாட்டாங்க. குடியரசுத் தலைவர் அப்படின்னா நிர்வாகத்தோட தலைவர். மத்திய அரசின் நிர்வாகத்தின் தலைவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். இந்தியாவினோட முதல் குடிமகன். இந்தியாவோட முதல் குடிமகன் யாருனாலும் குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதி யாரு? முப்படைகளுக்குமே தலைமை தளபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான். சட்டப்பிரிவு 53 படி நிர்வாக அதிகாரங்களை அரசியல் அமைப்பின்படி செயல்படுத்துகிறாரு. ஆர்டிகல், அதாவது குடியரசுத் தலைவருக்கு வந்து நிர்வாக அதிகாரங்களை கொடுத்திருக்கிற ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 53 படி தான் அவர் செயல்படுறாரு. குடியரசுத் தலைவர் அவருக்கு ஒருத்தருக்கு தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். மக்களவையில் உறுப்பினராகும் தகுதி இருக்கணும். மக்களவை உறுப்பினராகும் தகுதி அப்படின்னு எம்எல்ஏ ஆகக்கூடிய தகுதி அவர்கிட்ட இருக்கணும். அதனாலதான் அதை சொல்றாங்க. அரசின் ஊதியம் தரும் பதவியே வைக்கக்கூடாது. அரசின்னா அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏதாவது கவர்மெண்ட்ல வந்து அவர் பதவியில் இருந்தாருன்னா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிடணும். எந்த பதவியில் இருந்தாலும் அந்த பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிடணும். அரசாங்கம் சார்ந்ததோ இல்லை தனியார் தொழிலோ எந்த பதவியிலுமே வந்து ஒரு குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி வைக்கலாம். ஆனால் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிடணும். அது எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது, எம்பியாவும் அவர் இருக்கக்கூடாது. தேர்தல் அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவருக்கான தேர்தல்ங்கிறது ஒற்றை மாற்று வாக்கு மூலம் தான் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தான் தேர்ந்தெடுக்கப்படுது. அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னா பிரதமர் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் குடியரசுத் தலைவர் வந்து மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்க மாட்டோம். மறைமுக தேர்தல் மூலமாக. மறைமுக தேர்தல்னா நம்ம இப்போ நம்ம எம்பிகள்லாம் தேர்ந்தெடுப்போம். எம்பி, எம்எல்ஏகளை நம்ம தேர்ந்தெடுத்திருப்போம். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால வந்து இது வந்து ஒற்றை வாக்குபாலம் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். அதாவது ஒவ்வொரு தொகுதியிலிருந்து ஒரு எம்பி வருவார், ஒரு எம்எல்ஏ வருவார். அவங்க மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? அவங்களோட வாக்காளர் குழு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிற வாக்காளர் குழுல யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை உறுப்பினர் இருப்பாங்க, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது எம்எல்ஏ, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்எல்ஏன்னு சொல்லணும். புதுச்சேரியில் அதாவது மற்ற யூனியன் பிரதேசங்கள்ல தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள்லாம் வாக்களிக்க மாட்டாங்க யூனியன் பிரதேசங்கள். ஆனால் டெல்லி மற்றும் புதுச்சேரியில் வந்து சட்டமன்றம் இருக்கும். அதனால அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு மட்டும் வாக்களிக்கும் உரிமை வந்து இருக்கு. குடியரசுத் தலைவர் வாக்களிக்கிறதுல அவங்களும் பங்கேற்பாங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி உறுதிமொழி வந்து செய்து வைப்பாரு. குடியரசுத் தலைவரோட பதவி காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். மீண்டும் வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகுதி உடையவர் தான் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் ஒரு முறை தேர்ந்தெடுத்துட்டா மறுபடியும் அவரை தேர்ந்தெடுக்க முடியுமா முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஒரு தாட்டி குடியரசுத் தலைவர் ஆனவர் மீண்டும் வந்து குடியரசுத் தலைவர் ஆகுவதற்கு தகுதி உள்ளவர். குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அவரோட அதிகாரங்கள் வந்து ஒவ்வொரு நிலையில ஒவ்வொரு அதிகாரங்களை பயன்படுத்துவார். அதனால அவரோட அதிகாரங்களை வந்து எங்கெங்க பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், ராணுவ அதிகாரம், ராஜதந்திர அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிலைகளும் அவரோட அதிகாரங்களை வந்து குடியரசுத் தலைவர் வந்து பயன்படுத்துவாரு.
நிர்வாக அதிகாரங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 77 படி நடுவண் அரசு நிர்வாக நடவடிக்கையை குடியரசுத் தலைவர் பேரில் தான் நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து குடியரசுத் தலைவரோட பேர்ல தான் வந்து நடைபெறும். இப்போ மசோதா அப்படின்னா அதுல வந்து பிரதமர் மற்ற நிதி அமைச்சர்லாம் கையெழுத்திட்டுட்டாங்க, மக்களவையில் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்கு போய் தான் வந்து சட்டமாகும். ஓகேங்களா? அதனால எந்த மசோதா நிறைவேற்றி சட்டமாகும் போது கண்டிப்பா அங்க குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் அப்படிங்கிறது வந்து வேணும். பட்ஜெட்டுமே வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பிறகுதான் வந்து பட்ஜெட்டுமே வந்து தாக்கல் செய்வாங்க. பிரதமர் அமைச்சர்களை எல்லாம் நியமிக்கிறாரு. பிரதமர் அமைச்சர்களை எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் தான் பதவி நியமனம் செய்து வைக்கிறாரு. குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுபவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மாநில ஆளுநர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதிகள். அதாவது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பாரு, மற்ற நீதிபதிகளையும் நியமிப்பாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளை நியமிப்பாரு, மற்ற நீதிபதிகளையும் நியமிப்பாரு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர். இந்திய அரசோட தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். அதாவது யுபிஎஸ்சி தலைவர், அதாவது மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் இருக்குல்ல, அது அதனோட தலைவர். மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையுமே வந்து இவர் தான் நியமிப்பாரு. இந்தியாவின் மற்ற நாடுகளுக்கான தூதர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. மற்ற உயர் அதிகாரிகள், அதாவது ஐஏஎஸ் ஆபீசர்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆணையர்களா செயலாளர்களாலாம் நியமிப்பாங்க. அதையெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமிக்கிறாரு. ஓகே, அடுத்து பார்த்தோம்னா சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்றம் அதிகாரம் அப்படிங்கும்போது பொது தேர்தலுக்கு பின்பு புதிய கூட்டத்தொடரை உரையாற்ற துவங்குதல். பொது தேர்தல் முடிஞ்சதுக்கு புது தேர்தல் வச்சு ஒரு பிரதமரை செலக்ட் பண்ணி ஒரு அரசு வந்து அமையும் போது அதனோட முதல் கூட்டத்தொடரை வந்து குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றி தொடங்கி வைப்பாரு. அதே மாதிரி ஆண்டுக்கு உள்ள முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் வந்து தொடங்கணும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆண்டுக்கு 2 முறையாவது வந்து பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அப்படிங்கிறது வந்து 2 முறையாவது கம்பல்சரி நடத்தணும். அதனால முதல் கூட்டத்தொடரை வந்து குடியரசுத் தலைவரோட உரையுடன் தான் வந்து தொடங்கணும். குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னதான் அனைத்து மசோதாவும் சட்டமாகும். சாதாரண மசோதாவுக்கு ஒப்புதல் வேண்டியதில்லை. ஆனால் ஒரு மசோதா சட்டமாகும் போது கண்டிப்பா வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்ற பின்னாடி தான் வந்து அது சட்டமாகும். நிதி மசோதா அப்படிங்கும்போது அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்ற பின்ன தான் நாடாளுமன்றத்துக்கே அறிமுகம் செய்யணும். இப்போ ஒரு அதாவது நிதிநிலை அறிக்கை இல்ல பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா அது குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து நாடாளுமன்றத்திலேயே வந்து தாக்கல் செய்யணும். மக்களவைக்கு வந்து 2 உறுப்பினர்களையும், மாநிலங்களவைக்கு 12 உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கும்போது லோக்சபாக்கு வந்து 2 உறுப்பினர்களை வந்து, அதாவது கீழவை. மக்களவை அப்படிங்கிறது வந்து கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அது என்ன சொல்லணும், லோக்சபா அப்படின்னும். மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து மேலவை. இது மேலவை. அதனால இதை வந்து ராஜ்யசபா அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவைக்கு வந்து 12 உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. நிதி அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா நிதி அதிகாரம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட அனுமதி பெற்ற பிறகுதான் வரவு செலவு திட்டத்தெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தணும். அவசர கால நிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டில் வந்து திடீர்னு பேரிடர் ஏற்படும்ல, இப்போ மழையினால பாதிக்கப்பட்டிருக்கும், வெள்ளத்தினால பாதிக்கப்படும், அப்புறம் நிலநடுக்கம் வரும். இந்த மாதிரி நிகழ்வுக்காக அரசியல் அவசர கால நிதி, அதாவது இந்த மாதிரி நிகழ்வுக்காக அவசர கால நிதி அப்படின்னு சொல்லி இந்திய அரசு வந்து ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நிதி யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். குடியரசுத் தலைவரோட பரிந்துரை இல்லாம மானிய கோரிக்கைகள் வந்து கொண்டு வர முடியாது. மானிய கோரிக்கைகளை வந்து வைப்பாங்களா ஒதுக்கீடுக்காக நாடாளுமன்றத்தில் நடத்துவாங்க மானிய கோரிக்கை அப்படின்னு. அதுக்கு வந்து கண்டிப்பா குடியரசுத் தலைவரோட ஒப்புதல், அதாவது பரிந்துரை, அவர் பரிந்துரைக்கிறது வேணும் அப்படின்னு சொல்றாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை வந்து நியமிக்கிறாரு. நிதிக்குழுவை அப்படின்னா மாநிலங்களை வந்து நிதியை எப்படி பகிர்ந்தளிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை தான் வழங்கும். மற்றபடி அது ஒரு பணியும் செய்யாது. இப்போ எல்லாமே நிதி ஆயோக் கீழே போயிடுச்சு. நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து எப்படி நிதியெல்லாம் பகிர்ந்தளிக்கலாம், எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனையை மட்டும் அரசுக்கு வழங்கும். அப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை வந்து நியமிக்கிறார் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அடுத்து நீதி அதிகாரம். நீதி அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிக்கிறாரு, மற்ற நீதிபதிகளை நியமிக்கிறாரு. அதுபோக சில ஸ்பெஷல் அவருக்கு ஆர்டிகல்ஸ் 72 கீழே தண்டனையிலிருந்து குற்றவாளிகளை விடுவிக்க, மன்னிக்க அதிகாரம் இருக்கு. ஒரு நல்ல நடத்தை காரணமா வந்து ஒரு சில குற்றவாளிகளை வந்து தண்டனையிலிருந்து விடுவிக்கவோ மன்னிக்கவோ அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. நல்ல நடத்தை குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் அவர் அதை செய்வாரு. இல்ல இப்போ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்க, அது வந்து அவங்களோட சுச்சுவேஷனாக அந்த கொலை நடந்திருக்கு, அவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி குற்றவாளிகளை வந்து விடுவிக்கிறதுக்கு தண்டனை மன்னிக்கிறதுக்கெல்லாம் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ராணுவ அதிகாரம். ஆர்டிகல்ஸ் 53 2 படி, 53ல 2 படி பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதி யாரு அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல்ஸ் 53 2 படி பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி யாரு அப்படின்னா அது குடியரசுத் தலைவர். அடுத்து ராஜதந்திர நடவடிக்கை. ராஜதந்திர நடவடிக்கை அப்படின்னா வெளிநாட்டு தூதர்களை வந்து வரவேற்கிறாரு.
இப்போ யாராச்சும் வெளிநாட்டு தூதர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாருன்னா அவங்கள வரவேற்கிற பொறுப்பு வந்து நம்ம குடியரசுத் தலைவருக்கு உண்டு. வெளிநாட்டு ஒப்பந்தங்களில் குடியரசுத் தலைவரோட பெயர்ல தான் நடக்கும். குடியரசுத் தலைவர் பெயர்ல தான் நடக்கும். ஆனா அதுல கையெழுத்துறது அந்த பொறுப்புல யார் பண்ணுவாருன்னா பிரதமர் தான் பண்ணுவாங்க. ஆனா கூட அதிகாரிகளும் போயிருப்பாங்க. நெருக்கடி நிலை இவரோட முக்கியமான பங்கு அப்படின்னா குடியரசுத் தலைவரோட முக்கிய பங்கு அப்படிங்கிறது நாட்டுல நெருக்கடி நிலையை அறிவிக்கிற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கு. அதாவது ஆர்டிகல்ஸ் 52 படி தேசிய நெருக்கடியை அறிவிப்பாரு. ஆர்டிகல்ஸ் 352 அப்படின்னா தேசிய நெருக்கடி, ஆர்டிகல்ஸ் 356னா மாநில நெருக்கடி, ஆர்டிகல்ஸ் 360 அப்படின்னா நிதி நெருக்கடி. இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. 52, 56, 60 இந்த 3 தான் வந்து நெருக்கடி நிலை பற்றிய ஆர்டிகல்ஸ்கள். அப்புறம் கேரளா மற்றும் பஞ்சாப்ல இது வரைக்கும் 9 முறை வந்து நெருக்கடி நிலை வந்து அமல்படுத்தியிருக்காங்க. கேரளா மற்றும் பஞ்சாப்ல 9 முறை வந்து நெருக்கடி நிலையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்க. இதில் முக்கியமானது என்ன, குடியரசுத் தலைவர் வந்து யார் யார் அப்பாயின்மெண்ட் பண்றாரு, மாநில ஆளுநர்களை, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள், இந்திய அரசினோட தலைமை வழக்கறிஞர், தலைமை கணக்கு தணிக்கையாளர், தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள், யூபிஎஸ்சியோட தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இந்தியாவின் மற்ற நாடுகளுக்கான தூதர்கள், மற்ற உயர் ஆணைகள் எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் அப்படின்னு போகும்போது எது வரும் அப்படின்னா நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், ராணுவ அதிகாரம், ராஜதந்திர அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி 7 வகையான அதிகாரங்கள் வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்களுக்கு கீழே வரும். ஓகேங்களா, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட குடியரசுத் தலைவர்கள் எப்போ இருந்து அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நம்மளோட அரசியலமைப்பு சட்டம்லாம் இயற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்து முதல் தேர்தல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1952 நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இடைக்கால அரசு தான் இருக்கும். யாரு அப்படின்னா நேரு தலைமையில இருந்துட்டு இருந்தாங்க 1947 அப்போ தேர்தல் வந்ததிலிருந்து நம்மளோட குடியரசுத் தலைவர்கள் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்திர பிரசாத் முதல் குடியரசுத் தலைவர், ராஜேந்திர பிரசாத், சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து 2வது குடியரசுத் தலைவர், ஜாகிர் உசேன் அப்படிங்கிறது 3வது குடியரசுத் தலைவர். அவரோட பீரியட்லயே பார்த்தோம் அப்படின்னா வி கிரி, முகமது ஹிதயதுல்லா அப்படின்னு 2 குடியரசுத் தலைவர்கள் வந்து அவரோட பீரியட்லயே இருந்திருப்பாங்க. இவங்க பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படிங்கும்போது இப்போ இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் ஒருத்தங்க பொறுப்புக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கனாலே செயல்பட முடியல அப்படின்னா முகமது ஹிதயதுல்லா வந்து பொறுப்புக்கு வந்திருப்பாங்க. அதனால ஜாகிர் உசேன் பீரியட்ல 2 வி கிரி மற்றும் முகமது ஹிதயதுல்லா 2 குடியரசுத் தலைவர்களும் பொறுப்பு தலைவர்களா வந்து செயல்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வி கிரி வந்திருக்காரு. அவருக்கப்புறம் பக்ருதீன் அலி 4வதா வி கிரி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பக்ருதீன் அலி வந்திருக்காரு. பக்ருதீன் அலி டைம்ல பார்த்தோம் அப்படின்னா பசபா தனபாக் செட்டி அப்படிங்கிறவர் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டா இருந்திருக்காங்க. அதாவது செயல் தலைவரா வந்து இருந்திருக்காங்க ஆக்டிங் பிரசிடென்ட்டா. 6வதா நீலம் சஞ்சீவி ரெட்டி இருந்திருக்காங்க. 7வதா கியானி ஜெயில் சிங் இருந்திருக்காங்க. 8வது ஆர் வெங்கட்ராமன் இருந்திருக்காங்க. 9வது சங்கர் தயாள் சர்மா அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. 10வதா KR நாராயணன் இருந்திருக்காரு. 11வதா APJ அப்துல் கலாம், பிரதிபா பட்டேல் இருந்திருக்காங்க. பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா யார் பீரியட்ல யார் வந்து குடியரசுத் தலைவர் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. ஸோ அடுத்தது அந்த மாதிரியும் பார்த்துக்கலாம். அது முக்கிய உலக நாட்டு தலைவர்கள் வந்து யார் யார் குடியரசுத் தலைவர்னால கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் அதை பற்றி போடுறேன். ஓகேங்களா. ஆர்டிகல்ஸ் 55 வந்து குடியரசு தேர்தல் நடைமுறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. அதாவது குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் 55 வந்து குறிப்பிடுகிறது. 56ல குடியரசுத் தலைவரோட பதவி காலம் பற்றி குறிப்பிடுகிறது. பதவி காலம்னா எவ்வளோ நாள் குடியரசுத் தலைவர் இருக்கலாம் அப்படிங்கிற இதை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எந்தெந்த நிகழ்வுகளெல்லாம் குடியரசுத் தலைவர் பதவி தொடரலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 57ல குடியரசுத் தலைவர் வந்து பதவி வைத்த ஒருவர் வந்து மீண்டும் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 57ல ஆர்டிகல்ஸ் 57ல குடியரசுத் தலைவர் வந்து பதவி வைத்த ஒருவர் வந்து மீண்டும் அந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 58ல வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகள் எது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 59ல குடியரசுத் தலைவரின் பதவியில் இருக்கும்போது பின்பற்ற வேண்டிய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி 59ல சொல்லியிருக்கு. 60ல வந்து அவரோட பதவிக்கு உறுதிமொழிகள், குடியரசுத் தலைவர் பதவிக்கு உறுதிமொழிகள் வந்து 60ல இருக்கு. 61ல குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்வதற்கான நடைமுறைகள் வந்து 61ல இருக்கு. 62ல பதவி காலம் மற்றும் காலியிடம் தொடர்பான விதிகள். இப்போ பதவியில் இருப்பாங்க, திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அது எப்படி நிரப்புறது, அவங்களோட பதவி காலம் என்ன, அந்த மாதிரி விதிகள்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 62ல இருக்கும். ஓகேங்களா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம். குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 61 அரசியலமைப்பை மீறி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் மூலமாக தான் வந்து அவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். ஒரு அரசியலமைப்பின்படி குடியரசுத் தலைவர் செயல்படல, அதை மீறி செயல்படுறார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலுமே
பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படணும். பெரும்பான்மையுடன் தான் வந்து நிறைவேற்றப்படணும். ஓகேங்களா? அடுத்து யாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். இரண்டாவது, அதாவது குடியரசுத் தலைவருக்கு அடுத்த போஸ்டிங்ல இருக்கிற அடுத்த பதவி, உயர்வான பதவி என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் தான். ஆர்டிகல்ஸ் 63 படி இன்றாவது உயர்ந்த பதவி எது அப்படின்னு பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி. அமெரிக்காவில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றதா எது அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி அப்படின்னு சொல்லப்படுகிறது. துணை குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவர் 35 வயது பூர்த்தி அடைந்தவரா இருக்கணும். அரசின் ஊதியம் பெறும் பதவியை வந்து இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகும் தகுதிகளும் வச்சிருக்கணும். 35 வயது பூர்த்தி செய்தவரா இருக்கணும். அரசின் ஊதியம் பெறும் பதவி இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகக்கூடிய தகுதிகளை அவர் பெற்றுக்கணும். தேர்தல் மற்றும் பதவி காலம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் 66 1 படி மறைமுக தேர்தல் மூலமா தான் வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பதவி காலம் அப்படிங்கும்போது 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி ஒரே சமயத்தில் காலியாக இருந்தார், அதாவது குடியரசுத் தலைவர் இருப்பாரு, துணை குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, அவங்க 2 பதவிகளுமே வந்து ஒரே சமயத்துல காலியா இருந்துச்சு அப்படின்னு என்ன நடக்கும்னா உச்ச நீதிமன்றத்தினோட தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவியை வந்து செயலாற்றுவாரு. உச்ச நீதிமன்றத்தினோட தலைமை நீதிபதி வந்து குடியரசுத் தலைவர் பணியை செயலாற்றுவாரு. 1969 நீதிபதி ஹேம் ஹிதயதுல்லா வந்து குடியரசுத் தலைவரா செயலாற்றிருக்காரு. 1969 நீதிபதி ஹிதயதுல்லா அப்படிங்கிறது குடியரசுத் தலைவரா செயலாற்றிருக்காரு. குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் அப்படின்னா மக்களவை ஒப்புதலுடன் மாநிலங்களவை தீர்மானத்தின் மூலம் தான் நீக்க முடியும். அதாவது மக்களவையில ஒப்புதல் பெற்று மாநிலங்களவையில தீர்மானம் நிறைவேற்றினாவே குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் நடைமுறைக்கு வந்துடும். ஆனா அவர் பதவி நீக்கிறதுக்கு 14 நாட்களுக்கு முன்னரே வந்து அறிவிக்கையை அவருக்கு அனுப்பணும். உங்களை நான் இந்த மாதிரி ஒரு மாநிலங்களவையில தீர்மானம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து அறிவிக்கை வந்து சமர்ப்பிக்கணும். குடியரசுத் தலைவரோட செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநிலங்களவையின் தலைவராக இருக்கிறாரு. மாநிலங்களவை நடவடிக்கைகளை முறைப்படுத்துறாரு. மாநிலங்களவையின் தலைவர் மாநிலங்களவையின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துறாரு. தீர்மானம் அல்லது கேள்வியை அனுமதிப்பை வந்து முடிவு செய்யறாரு. எந்த மாதிரி தீர்மானத்தை கொண்டு வரலாம், எந்த மாதிரி கேள்வியை கேட்க அனுமதிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் முடிவு செய்யறது யாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். எங்க அப்படின்னா மாநிலங்களவையை தான். குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரது பணிகளை வந்து அதிகபட்சமாக 6 மாதத்திற்கு வந்து கவனிப்பாரு. துணை குடியரசுத் தலைவரோட முக்கிய பொறுப்பே என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து இப்ப வெளிநாட்டுக்கு போறாரு, சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, இல்ல உடல்நலக் குறைவினால் தனிப்பட்ட காரணங்களாலும் வர முடியல, விடுப்புல இருக்காரு அப்படின்னா அவரோட பணிகளெல்லாம் வந்து செய்யறதா வந்து குடியரசுத் தலைவரோட முக்கிய பணி. அதற்கு அடுத்ததுதான் அவர் யாருன்னா மாநிலங்களவையினோட தலைவர் அப்படிங்கிற போஸ்ட். ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவரோட இல்லாத நேரத்துல அவரோட பணிகளை வந்து அவர் ஆற்றணும். அதுதான் வந்து அவரோட முக்கிய பணி. அதாவது முடிவு வாக்கு, கேஸ்டிங் ஓட் அப்படின்னா இப்போ ஒரு மசோதா வாக்கெடுப்பு வந்து சமநிலையில இருந்துச்சு அப்படின்னா மாநிலங்களவையில 2 பக்கமே, அதாவது எதிர்கட்சி ஆளுங்கட்சி 2 பேர் ஓட்டுமே சமநிலையில இருந்துச்சு அப்படின்னா வந்து அவர் ஒரு ஓட்டு வந்து முடிவு வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் எந்த சைடு வேணாலும் ஓட்டு போட்டு அந்த மசோதாவான பிரச்சனையை முடிச்சு வைக்கலாம். அதை என்னன்னு சொல்றாங்க, காஸ்டிங் ஓட் அப்படிங்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரோட காலவரிசை யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாரு அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் இந்தியாவோட முதல் துணை குடியரசுத் தலைவர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர். அதுக்கப்புறம் 2வது குடியரசுத் தலைவரா அடுத்த வீரேந்திர பிரசாத்துக்கு அடுத்தது யாரு அப்படின்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவரா இருக்கும்போது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவரா இருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரு வரானா ஜாகிர் ஹுசேன். ஓகேங்களா? ஜாகிர் ஹுசேன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட பீரியட்ல ஜாகிர் ஹுசேன் வந்து குடியரசுத் தலைவரா இருப்பாரு. அவர் இறக்கும் போதுதான் வந்து விவி கிரியும் ஹிதயதுல்லா இருக்காருல தலைமை நீதிபதியா இருந்தவர், அவங்க எல்லாம் வந்து குடியரசுத் தலைவரா பொறுப்பு குடியரசுத் தலைவரா பதவி வகித்திருக்காங்க. ஜாகிர் ஹுசேனுக்கு அடுத்து விவி கிரி. அதாவது மோஸ்ட்லி துணை குடியரசுத் தலைவரா இருந்தவங்க எல்லாமே குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து வகிச்சிருக்கிறாங்க. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணரும் இவரு குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு. ஜாகிர் ஹுசேனும் குடியரசுத் தலைவர் ஆயிருக்காரு. விவி கிரியும் வந்து குடியரசுத் தலைவர் ஆயிருக்காங்க. கோபால் ஸ்வர்ப பதக் அப்படிங்கிறவரு 4வது துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. விடி ஜாட்டி அப்படிங்கிறவரும் இருந்திருக்காரு. முகமது ஹிதயதுல்லா அப்படிங்கிறது 6வது துணை குடியரசுத் தலைவரா இருந்திருக்காரு. வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், கிருஷ்ணன் காந்த், பைரோன் சிங் ஷெகாவத் அப்படிங்கிறது, முகமது ஹமீது அன்சாரி, வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர். முதல்ல ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன், விவி கிரி, கோபால் ஸ்வர்ப பதக், பிபி ஜாட்டி, முகமது ஹிதயதுல்லா, வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன், கிருஷ்ணன் காந்த், பைரோன் சிங் ஷெகாவத், முகமது ஹமீது அன்சாரி, வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தன்கர். இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா முகமது ஹிதயதுல்லாவுக்கு அடுத்தது வெங்கட்ராமன் வருவாரு. வெங்கட்ராமனுக்கு அடுத்தது சங்கர் தயாள் சர்மா, KR நாராயணன் அதெல்லாம் வருவாங்க. KR நாராயணுக்கு அடுத்தது கிருஷ்ணன் காந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வந்திருக்காரு.
பைரோன் சிங் ஷெராவத், முகமது ஹமீது அன்சாரி, வெங்கையா நாயுடு, ஜெகதீப் தங்கர். இவங்கெல்லாம் துணை குடியரசுத் தலைவராக பதவி வகித்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் சார்ந்த அரசியலமைப்பு விதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 63. ஆர்டிகல்ஸ் 63 வந்து இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லுகிறது. அதே போல ஆர்டிகல்ஸ் 64 வந்து துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையில் அலுவல் ரீதியான தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லுது. துணை குடியரசுத் தலைவர் யாரோ அவங்க தான் யாருன்னா மாநிலங்களவையோட அலுவலக தலைவர். அடுத்து துணை குடியரசுத் தலைவர் வந்து தற்செயலான காலிடம் அல்லது ஜனாதிபதி இல்லாத போது அவருடைய செயல்பாடுகள் பற்றி ஆர்டிகல்ஸ் 65 வந்து குறிப்பிடுகிறது. விதி 66 படி துணை குடியரசுத் தலைவரோட தேர்தல்கள் வந்து ஆர்டிகல்ஸ் 66ல குறிப்பிடப்பட்டிருக்கு. விதி 67 பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுகிறது. 68 பதவி காலியிடம் தொடர்பான விதிகள். பதவி வந்து காலியிடம் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவரோட பதவி காலியிடம் தொடர்பான விதிகள்லாம் வந்து 68ல சொல்லப்பட்டிருக்கு. 69ல துணை குடியரசுத் தலைவரோட பதவிக்கு உறுதிமொழிகள் வந்து 69ல சொல்லப்பட்டிருக்கு. 70ல துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் தொடர்பான செயல்பாடுகள்லாம் 70ல சொல்லப்பட்டிருக்கு. 71ல குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான தகராறுகள் அதெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு 71ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தகராறு தொடர்பானதெல்லாம் 71ல குறிப்பிடப்பட்டிருக்கு. நிர்வாகத்து அடிப்படையில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவருக்கு அடுத்தது யாரு அப்படின்னா பிரதமர் வருவாரு. பிரதமர் வந்து ஆர்டிகல்ஸ் 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவிட அறிவுரை வழங்க வந்து பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளோட அரசியலமைப்பு விதி வந்து சொல்லுகிறது. பிரதமர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் யாருன்னு சொல்றாங்க பிரதமர் அப்படிங்கிறாங்க. பிரதமரோட ஆலோசனைப்படி தான் அமைச்சரவர்களை எல்லாம் குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாரு. பிரதமரோட ஆலோசனைப்படி அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வாரு. ஆர்டிகல்ஸ் 78 பிரதமரோட கடமையை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல்ஸ் 78 பிரதமரின் கடமைகளை குறிப்பிடுகிறது. அமைச்சர்களுக்கு வந்து துறையை வந்து ஒதுக்கீடு செய்யறது யாரு அப்படின்னா பிரதமர் தான். அமைச்சரவை கூட்டம் தேதி நிரல்கள் குறித்து முடிவு செய்வதும் பிரதமர். கேபினட் கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதமர் தனது மூத்த சகாக்கள் 2-3 பேரை இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். அமைச்சரவையில் அனைத்து முடிவுகளையுமே குடியரசுத் தலைவரோட கலந்து ஆலோசிக்கிறது பிரதமரோட கடமைகள். நாட்டின் தலைவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளர். சர்வதேச மாநாடுகள், காமன்வெல்த், அணிசேரா நாடுகள், சார்க் நாடுகள் மாநாடுகள்லாம் இந்திய பிரதிநிதியா வந்து கலந்து கொள்வாரு. அடுத்து பார்த்தோம்னா இந்திய பிரதமர்கள். ஜவஹர்லால் நேரு தான் வந்து இந்தியாவோட முதல் பிரதமராக இருந்திருக்காரு. இந்தியாவோட பிரதமர் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்தியாவோட முதல் பிரதமர். குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறது இடைக்கால பிரதமராக இருந்திருக்காரு. அதாவது அவர் இறந்த உடனே இடைக்கால பிரதமரா குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரு வருவாங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் குல்சாரிலால் நந்தாங்கிற முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அவங்களுக்கு அப்புறம் இந்திரா காந்தி வராங்க. இந்திரா காந்திக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் சரண் சிங் வருவாரு. சரண் சிங் அப்புறம் இந்திரா காந்தி வராங்க. ராஜீவ் காந்தி இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்தி வராரு. விஸ்வ பிரதாப் சிங் இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அப்புறம் விஸ்வ பிரதாப் சிங் வராரு. சந்திரசேகர் வராரு. பி.வி. நரசிம்ம ராவ் வராது. அடல் பிகாரி வாஜ்பாய், ஏ.டி. தேவகவுடா, இந்திரகுமார் குஜ்ரால் அப்படிங்கிறவர் 15வது பிரதமரா வராரு. இந்திரகுமார் குஜ்ரால் அப்படிங்கிறவர். அவருக்கு அப்புறம் தான் யார் வரானா அடல் பிகாரி வாஜ்பாய் வராரு. வாஜ்பாய்க்கு அப்புறம் மன்மோகன் சிங்க்கு அப்புறம் நரேந்திர மோடி. லால் பகதூர் அதாவது நேருக்கு அப்புறம் குல்சாரிலால் நந்தாக்கு அப்புறம் யார் வருவானா லால் பகதூர் சாஸ்திரிக்கு அப்புறம் மறுபடியும் குல்சாரிலால் நந்தா வராரு. அவருக்கு அப்புறம் தான் இந்திரா காந்திக்கு அப்புறம் மொரார்ஜி தேசாய் வராரு. அவருக்கு அப்புறம் சரண் சிங்க்கு அப்புறம் இந்திரா காந்திக்கு அப்புறம் ராஜீவ் காந்திக்கு அடுத்து விஸ்வ பிரதாப் சிங் வராரு. அவருக்கு அடுத்து சந்திரசேகர் வராரு. சந்திரசேகருக்கு அடுத்து நரசிம்மராவ் வராரு. நரசிம்மராவுக்கு அப்புறம் வாஜ்பாய் வராரு. வாஜ்பாய்க்கு அடுத்து தேவகவுடா அப்படிங்கிறவர் வராரு. அவருக்கு அப்புறம் இந்திரகுமார் குஜ்ரால்ங்கிறவர் வராரு. மறுபடியும் வந்து வாஜ்பாய் வராரு 16 பிரதமரா. அவருக்கு அப்புறம் மன்மோகன் சிங்க்கு அப்புறம் நரேந்திர மோடி. 2014 வந்து முதல்ல பிரதமரா வந்தாரு. இப்போ வரைக்கும் அவர் தான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ 3வது முறையா வந்து அவர் தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. 11 ஆண்டுகளா வந்து அவர் தான் இருக்காரு. அடுத்து முக்கிய அரசியலமைப்பு விதிகள் அப்படின்னா பிரிவு 74 வந்து பிரதமரோட தலைமையிலான அமைச்சரவை குழு குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் 74 வந்து குறிப்பிடுகிறது. 74னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கும் அப்படின்னு சொல்ற பிரிவு என்ன 74. பிரிவு 75 வந்து பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அப்படின்னு பிரிவு 75 சொல்லுது. பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அப்படின்னு பிரிவு 75 சொல்லுகிறது. பிரிவு 75(1)A அப்படிங்கிறது வந்து பிரிவு 75(1)A மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில வந்து அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% மேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில அமைச்சர்களின் எண்ணிக்கை வந்து
15% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுகிறது. அது எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் திருத்தப்பட்டது அப்படின்னா 91வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அதாவது பாராளுமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள்ல அமைச்சர்கள் எண்ணிக்கை 15% மேல இருக்கக்கூடாது அப்படின்னா 91வது அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட்டுச்சு. மாநிலங்களிலும் அதே மாதிரிதான் மொத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 15% மேல அமைச்சர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் 164 கீழே மாநிலங்களுக்கு இதே விதியை பின்பற்றணும். பிரிவு 75(1)B அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்கம் செய்யப்படுவது குறித்து பிரிவு 75(1)B கீழே சொல்லப்பட்டிருக்கு. பிரிவு 75(4) என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அமைச்சர்களின் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு எதுல இருக்கு அப்படின்னா பிரிவு 75(4) அமைச்சர்களோட பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நம்பிக்கையில்லா தீர்மானத்தால் தோற்கடிக்கப்பட்ட பிரதமர்கள் யாரு அப்படின்னா இந்திய வரலாற்றுல நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் தோற்கடிக்கப்பட்டவர்கள் யாருன்னா பிபி சிங்கை தோற்கடிச்சிட்டாங்க. அடல் பிகாரி வாஜ்பாயை 1996 வாஜ்பாயை தோற்கடிச்சிருக்காங்க. 97 தேவகவுடாவை தோற்கடிச்சிருக்காங்க. பாருங்க 96 தோற்கடிச்சு மறுபடியும் 97 தேவகவுடா வராரு, அவரையும் தோற்கடிச்சிருக்காங்க. அடுத்து பதவியில இருக்கும்போதே இறந்த 3 பிரதமர்கள். பதவியில் இருக்கும்போது இருந்த 3 பிரதமர்கள் யாருன்னா ஜவஹர்லால் நேரு 1964 இறக்குறாரு. அவருக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி வருவாரு. அவருமே பதவியில இறக்கும்போது இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்திரா காந்தி 1984 இறக்குறாங்க. பதவியில இருக்கும்போதே அவங்களும் இறந்துடுறாங்க, அதாவது கொல்லப்பட்டாங்க இந்திரா. ஜவஹர்லால் நேரு பிரதமராக நீண்ட காலம் பதவி வைத்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு பதவி காலம் நீண்ட காலம் வச்சிருக்காரு. அதாவது 1947 பிரதமர் ஆனவர். அவர் 1964 வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருந்தார். அவர் இறக்குனர் தருவாய் வரைக்கும் 16 ஆண்டுகள் 9 மாதங்கள் 12 நாட்கள் இருந்திருக்காங்க. இப்ப நரேந்திர மோடி 11வது ஆண்டுல இருக்காரு. கண்டிப்பா அவர் 15 ஆண்டுகள் நிறைவேற்றுவாரு. அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாருன்னா அவர் தான் இந்தியாவின் மிக நீண்ட பிரதமரா நரேந்திர மோடி அவர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அடுத்து பிரதமரான ராஜ்யசபா உறுப்பினர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தியையும், அதாவது பிரதமர் ஆனவங்க ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களா இருந்து பிரதமர் ஆனவங்கள யாராரு அப்படின்னா இந்திரா காந்தி ஆயிருக்காங்க 1996-97. தேவகவுடாவும் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து பிரதமர் ஆனவர் 1996-97 தேவகவுடாவும் ஆயிருக்காரு. குஜ்ரால் அப்படிங்கிறவர் 97-98 ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து பிரதமர் ஆனாரு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் 98க்கு அப்புறம் 2004 தான் மன்மோகன் சிங் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்து பிரதமர் ஆனாரு. மன்மோகன் சிங் ரிசர்வ் வங்கியோட ஆளுநராகவும் இருந்தவர். அவர் பொருளாதாரத்துல நல்ல நிபுணரா இருந்தவர் தான் மன்மோகன் சிங். பிரதமரின் பணி மற்றும் அதிகாரங்கள். பிரதமரோட பணி மற்றும் அதிகாரங்கள். அமைச்சரவை, அதாவது பிரதமரோட பணி அதிகாரங்கள் எப்படி வரும்னா அமைச்சரவை தொடர்பானவை, குடியரசுத் தலைவர் தொடர்பானவை, பாராளுமன்றம் தொடர்பானவை, சர்வதேச விவகாரங்களில் இங்கெல்லாம் அவரோட அதிகாரங்களையும் பணிகளையும் பிரதமர் பயன்படுத்துவாரு. அமைச்சரவை தொடர்பானவை அப்படின்னா அமைச்சரவை இலாக்களை விநியோகிக்கும் அதிகாரம் பிரதமர்கிட்ட இருக்கு. அமைச்சரவைகளை மறுசீரமைக்கிற அதிகாரம் என்ன இருக்குன்னா பிரதமர்கிட்ட தான் இருக்கு. பிரதமரோட ஆலோசனையின் பெயர்ல தான் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை நியமிப்பாரு. அமைச்சர்களை இலாக்கா மாட்டினாலும் அவங்களுக்கு பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவர் தான் செய்து வைப்பாரு. அனைத்து அமைச்சர்களின் செயல்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் மேற்படிக்காது. அதாவது மற்ற அமைச்சர்கள் எல்லாமே யார் கீழே செயல்படுவாங்க? பிரதமர் கீழே தான் செயல்படுவாங்க. அவரோட ஆலோசனையின்படி தான் அவங்களும் செயல்படுவாங்க. குடியரசுத் தலைவருக்கான அதிகாரங்கள் என்ன அப்படின்னா பிரதமரின் குடியரசுத் தலைவர் தொடர்பான பொறுப்பு மற்றும் அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சரவை குழு மற்றும் குடியரசுத் தலைவருக்கு இடையே பாலமாக செயல்படுறது யாரு அப்படின்னா பிரதமர் தான். 2 பேருக்கும் இடையில செயல்படுறது பிரதமர் தான். முக்கிய அதிகாரிகள் நியமனம் தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கெல்லாம் ஆலோசனை வழங்குவாரு. முக்கிய அதிகாரிகள்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ யூபிஎஸ்சி தலைவர்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த டைம்ல எல்லாம் பிரதமர் சொல்ற ஆளுகளை தான் அவங்க போடுவாங்க. அதாவது நியமிக்கிறது மட்டும்தான் குடியரசுத் தலைவர். ஆனா யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு செய்யறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம பிரதமர் தான் அதெல்லாம் முடிவு செய்வாங்க. அதெல்லாம் மறைமுகமா நடப்பிடும். டைரக்டா பண்ணும்போது நியமனம் செய்யறது குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை கூட்டுவது ஒத்திவைப்பது தொடர்பாக குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அதாவது கொஸ்டின் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் படைத்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் எழுதணும். நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் படைத்தவர் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். ஆனா பிரதமரோட பணி என்னன்னா அவருக்கு ஆலோசனை வழங்குவாரு. இப்ப நம்ம நாடாளுமன்றத்தை இந்த டைம்ல தொடங்கிக்கலாம், இந்த டைம்ல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரதமர் தான். எந்த நேரத்திலும் மக்களவையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை கடிதம் மூலமா வழங்குவாரு. இந்த மக்களவையை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட எப்ப வேணாலும் பிரதமர் கொண்டு போய் கொடுக்கலாம். பிரதமரா தேர்ந்தெடுக்கப்பட்டவரோட பதவி காலம்ங்கிறது 5 ஆண்டுகள் இருக்கும். ஆனா எப்ப வேணாலும் அவர் கொண்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரையை வழங்கலாம். அடுத்து பாராளுமன்றத்தோட அவரோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
பிரதமரோட ஒப்புதல் இல்லாமல் எந்த மசோதாவையும் அறிமுகப்படுத்த முடியாது. அதாவது தன்னிச்சையால நிதி அமைச்சர்கள் செயல்பட மாட்டாங்க. பிரதமரோட ஒப்புதலுடன் தான் அவங்க செயல்படுவாங்க. அவையின் நிகழ்ச்சி நிரலை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்ப கேள்வி நேரங்களை வைக்கலாம், அந்த மாதிரி முக்கியமான நடவடிக்கைகள்லாம் முடிவு செய்வதில் முக்கிய பங்கு பிரதமர் வைக்கிறாரு. எதிர்க்கட்சியினரோட அதாவது சில குறிப்பிட்ட பிரச்சனைகள் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பும் பொழுது அதற்கு பதிலளிக்கிற கடமை பிரதமருக்கு இருக்கு. அது கண்டிப்பா அவர் செஞ்சுதான் ஆகணும். அவரோட கடமை. அடுத்து சர்வதேச விவகாரங்களில் அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வதேச மன்றங்கள்ல இருக்குல்ல, இப்ப சார்க் அமைப்பு, G20 அந்த மாதிரி அமைப்புகள்ல எல்லாம் மாநாடு நடத்தும் போது அதுல இந்திய பிரதிநிதியா போய் கலந்துக்கிறது யாரு அப்படின்னா பிரதமர் தான் மோஸ்ட்லி கலந்துக்குவாரு. பிற நாடுகளை சேர்ந்த சகாக்களுடன் இப்போ மற்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா, இப்ப அமெரிக்காவோட வெளிநாட்டு அமைச்சர் வராரு, வர்த்தக அமைச்சர் வராரு, வெளிநாட்டு அமைச்சர் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அதை போய் கண்டிப்பா சந்திக்கிறது பிரதமரோட கடமை தான். முக்கிய ஒப்பந்தங்கள்ல முடிவு செய்வாரு. முக்கிய ஒப்பந்தங்கள்லாம் பண்ணலாம், என்னென்ன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளலாம், அப்படி வெளிநாட்டுடன் ஒப்பந்தங்கள்லாம் மேற்கொள்ளுதுல அந்த ஒப்பந்தங்கள்லாம் குடியரசுத் தலைவரோட பெயர்ல தான் நடைபெறும். ஆனா அது முடிவு செய்யறது யாரு அப்படின்னா பிரதமர் தான் முடிவு செய்வாரு. அடுத்து பார்த்தோம்னா நிதி ஆயோக், தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், தேசிய நீர்வள கவுன்சில், இந்த மாதிரி கவுன்சில்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கு. அதனோட தலைவரா யார் செயல்படுறாருன்னா பிரதமர் தான் செயல்படுறாரு. இதெல்லாம் மற்ற அதிகாரங்களுக்கு கீழே வரும். நிதி ஆயோக், தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், இன்டர்ஸ்டேட் கவுன்சில், தேசிய நிர்வாக கவுன்சில் எல்லாம் தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான் இருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா இது முக்கியமான தலைப்பு, இப்போ அடிக்கடி கொஸ்டின் கேட்கற தலைப்பு, பிரதமரோட அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, PMO. அரசியல் ரீதியா தலைவர் யாரு அப்படின்னா இந்த ஆபீஸ்க்கு பிரதமர் அலுவலகத்தோட தலைவர் பிரதமர் தான். நிர்வாக ரீதியா அதனோட தலைவர் யாருன்னா முதன்மை செயலாளர் ஒருத்தர் இருப்பாரு. முதன்மை செயலாளர் IAS ஆபீசரா தான் இருப்பாரு. அவர் தான் இந்த ஆபீஸ்க்கு நிர்வாக தலைவரா இருப்பாங்க. பிரதமர் அலுவலகத்தில் 1 அல்லது 2 கூடுதல் செயலாளர்களும் இருக்கலாம். ஒரு செயலாளர் மட்டும் இருக்க மாட்டாங்க. அது கூடுதல் செயலாளர்களும் நியமிக்கப்படுவாங்க. 5 இணை செயலாளர்களும் இருப்பாங்க. இப்போ 1 இல்லைன்னா 2 செயலாளர்கள் பிளஸ் அவங்களுக்கு கீழே இணை செயலாளர்கள் 5 பேர் இருப்பாங்க. 1947ல பிரதமர் அதாவது PMO நடைமுறைக்கு வந்திருக்கு. முதல்ல இது என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிரதமரோட செயலகம் அப்படின்னு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1977 தான் பிரதமரோட அலுவலகம் அப்படின்னு சொல்லி மாற்றாங்க. முதல்ல இதை என்னன்னு அழைச்சாங்க அப்படின்னா பிரதமரின் செயலகம் அப்படின்னு அழைக்கிட்டு இருந்தாங்க. 1977 தான் அதோட பிரதமரோட அலுவலகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு. பிரதமரோட அலுவலகத்தின் செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வணிக விதிகள் கீழே பிரதமரிடம் வர வேண்டிய அனைத்து குறிப்புகளையும் கையாளுகிறாங்க. அதாவது கமர்ஷியலா இப்ப சப்போஸ் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே அலுவலகம் சார்ந்த உதவிகளை எல்லாம் வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமரோட அலுவலகம் தான். அந்தந்த அமைச்சர்களுக்கெல்லாம் தனித்தனி அலுவலகம் இருக்கு. பட் பிரதமர் ஏதோ ஒன்று அமைச்சர்களுக்கு இப்ப கொடுக்கணும் அப்படின்னா அது பிரதமர் அலுவலகத்திலிருந்து தான் போகும். எந்த ஒரு சர்க்குலர் போறதும் எங்கிருந்து போகும் அப்படின்னா பிரதமரோட அலுவலகத்திலிருந்து தான் போகும். பிரதமருக்கு அலுவல் உதவிகளை வழங்கும். அது போக மத்திய அமைச்சர்கள் மாநில அரசுகளுடன் தொடர்பு கொள்ளவும் உதவுகிறது. இப்ப கடிதம் எழுதுறாங்க, மத்திய அரசுக்கு மாநில அரசு கடிதம் எழுதுது அப்படின்னா எங்க எழுதுவாங்க அப்படின்னா பிரதமர் அலுவலகத்துக்கு தான் எழுதுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு திருப்பி பதில் கடிதம் பிரதமர் எழுதினாலும் பிரதமர் அலுவலகத்திலிருந்து நம்ம மாநில அரசுக்கு வரும். மாநில அரசு இப்ப தமிழ்நாட்டுக்கு எங்க வரும்னா தலைமைச் செயலகத்துக்கு வரும். தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துக்கு தான் பிரதமர் எழுதுற கடிதம் திருப்பி நம்ம தலைமைச் செயலகத்துக்கு வரும். திட்ட கமிஷன் தலைவராக பிரதமர் பொறுப்புகளை நிறைவேற்ற விடுவது. அப்ப திட்ட கமிஷன் இல்ல, அதுக்கு பொதுவாக நிதி ஆயோக் இருக்கு. இந்த மாதிரி கூட்டங்கள்ல கூட்டும்போது அவருக்கு உதவி செய்யறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் அலுவலகம் தான். பிரதமர் அலுவலகத்தின் மக்கள் தொடர்பு பக்கத்திலும் கையாளுகிறது. பிரதமருக்கு என்னென்ன அவர் அறிக்கையெல்லாம் வெளியிடணும், செய்தி தொடர்புகளா வெளியிடணும் அப்படின்னா பிரதமர் அலுவலகத்திலிருந்து தான் அறிக்கைகள் செய்தி தொடர்புகள் எல்லாம் வெளியிடுவாங்க. அடுத்து அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழுனா ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் 15% மட்டும்தான் அமைச்சரவை குழுல இருக்கணும். இன்க்ளூட் பிரதமரையும் சேர்த்து தான். அமைச்சர்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகையான அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், அடுத்து இணை அமைச்சர். கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்னு சொல்லுவாங்க, ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர். கேபினெட் அப்படிங்கிறது முக்கிய அமைச்சர்கள். இப்போ பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு இருக்காங்களா, அவங்கெல்லாம் கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா நிர்வாகத்தின் மைய கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்களின் முறைசாரா அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. மூத்த அமைச்சர்களை தான் என்ன சொல்றாங்க, கேபினெட். முறைசாரா அமைப்பு அப்படின்னா இது அரசியலமைப்பு விதிகளை குறிப்பிடப்படவில்லை இல்லை. அடுத்து என்னன்னா அரசாங்க அமைச்சர்கள், அதாவது ராஜாங்க அமைச்சர்கள். ராஜாங்க அமைச்சர்னா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளின் பொறுப்பு அமைச்சர்கள். அந்தந்த துறைகள் இருக்கும், அதுக்கெல்லாம் பொறுப்பு அமைச்சர்களா இவங்க செயல்படுவாங்க. அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் அமைச்சரவை கூட்டத்துல பங்கேற்பாங்க. ஆனா இந்த கேபினெட் அமைச்சர்கள் கண்டிப்பா அமைச்சரவை கூட்டத்துல போய் பங்கேற்பாங்க. ராஜாங்க அமைச்சர்கள் அழைப்பு விடுத்தால் மட்டும்தான் பங்கேற்பாங்க. இணை அமைச்சர் அப்படின்னா கேபினெட் அமைச்சருக்கும் ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை செய்வதற்கு இவ உதவுகள். இணை அமைச்சருங்கிறது எனக்கு கேட்டால் சும்மா தான். ஏன்னா கேபினெட் அமைச்சர்ல முக்கிய பொறுப்பெல்லாம் போயிடும்.
ராஜாங்க அமைச்சர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறையெல்லாம் போயிடும். இணை அமைச்சர்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிங் மட்டும்தான், சும்மா ஜஸ்ட் இருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்தின் அடிப்படை நோக்கம் அதன் பிரதிநிதிகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டதாகவும் நாட்டில் உள்ள மக்களின் நலனுக்கு பொறுப்புடையதாகவும் செய்வது. நாடாளுமன்றத்தோட முக்கிய நோக்கமே என்னன்னா அதன் பிரதிநிதிகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்களாகவும் நாட்டில் உள்ள மக்களோட நலன்களுக்கு பொறுப்புடையதாக செயல்படுறதா நாடாளுமன்றத்தின் முக்கிய நோக்கம். சட்டங்களை இயற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஓர் உயர்ந்த அமைப்பு சட்டமன்றம். இயற்றுதல் அல்லது மாற்றுதல் ஆகியவற்றை செய்யும் ஓர் உயர்ந்த அமைப்பு தான் என்னன்னு சொல்றாங்க, சட்டமன்றம். இந்தியா முழுவதுக்குமே சட்டம் இயற்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படிங்கிறாங்க. இந்தியா முழுமைக்குமே சட்டம் இயற்றும் சட்டமன்றத்தை நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. மாநிலங்களவையிலும் ஒன்றிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் சட்டமன்றங்கள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சட்டப்பேரவை. நம்ம தேசிய அளவில் இருக்கிறத நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம்னு சொல்லணும், பார்லிமெண்ட்டை. மாநிலங்களில் இருக்கிறது என்னன்னு சொல்லணும் அப்படின்னா சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லணும். மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இருக்கிறத சட்டமன்ற பேரவைகள் அப்படின்னு சொல்லணும். நாடாளுமன்றத்தில் வந்து 2 அவைகள் இருக்கு. ஒன்று மக்களவை, மாநிலங்களவை. நாடாளுமன்ற முறை அப்படிங்கிறது பிரிட்டிஷ்ல இருக்கிறதுல வெஸ்ட் மினிஸ்டர் அமைச்சரவை மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஈரவை, அதாவது மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவையை கொண்டு வந்தது எங்கிருந்துன்னா அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்திருக்கோம். இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் வந்து தற்போதுல இருந்துட்டு இருக்கு. ஒன்றிய சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்றம் அப்படிங்கிறது எப்படின்னா முடிவுகளை எடுக்கும் உச்ச அமைப்பு, மக்களாட்சியின் அடையாளமா வந்து செயல்படுகிறது. ஒரு வருடத்துல நாடாளுமன்றம் 3 கூட்டத்தொடர்களை வந்து நடத்தணும். முதல் கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மேக்குள்ள நடத்தணும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலை ஆகஸ்ட்ல நடத்தணும். குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்னு நவம்பர் டிசம்பர்ல நடத்தணும். மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை ஆகஸ்ட்லயும், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டிசம்பர்லயும் நடத்தணும். நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பிப்ரவரி மேல நடத்தணும். இப்ப நம்ம மழைக்கால கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு தான் இருக்குது நாடாளுமன்றத்துல. நம்ம இந்த மாசத்துல நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ நாடாளுமன்றத்தினோட அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2 அதிகாரங்கள் இருக்கு. என்னன்னா சட்டமன்ற அதிகாரங்கள், நிதி அதிகாரம். சட்டமன்றம்னா சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அதிகாரம். இந்த 2 அதிகாரம் தான் என்னன்னா நாடாளுமன்றத்திற்கு இருக்கு. அதுபோக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் நாடாளுமன்றத்தின் தீர்மானத்தின் மூலம் பதவி நீக்குதலை என்னன்னு சொல்றாங்கன்னா பழி சாட்டுதல். இவங்களெல்லாம் வந்து பதவி நீக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றம் தான். நாடாளுமன்றத்தின் மூலமா மட்டும்தான் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா பதவி நீக்க முடியும். குடியரசுத் தலைவரோட கடமை அப்படின்னா நாடாளுமன்றத்தை கூட்டுவது. வருடத்திற்கு 2 முறை குறையாமல் கூட்டத்தை கூட்டுறது யாரோட கடமை அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவரோட கடமை. ஆனா பிரதமரோட ஆலோசனைப்படிதான் குடியரசுத் தலைவர் செயல்படுவாரு. முதல் கூட்டத்தொடரை குடியரசுத் தலைவர் சிறப்புரையின் மூலம் தொடங்கி வைக்கணும். அமைச்சர்கள் வந்து தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களவை நீக்கக்கூடிய பொறுப்பு உடையவர்கள். அமைச்சர்கள் வந்து தனித்தனியா இல்லைன்னா கூட்டாக மக்களவையில வந்து நீக்கக்கூடிய பொறுப்பு உடையவர்கள். கூட்டத்தொடருக்கு மக்களவை, மாநிலங்களவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் வந்து எவ்வளவு இருக்கும்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்களாவது கலந்துக்கணும். கண்டிப்பா கலந்துக்கணும். 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா அதுல கண்டிப்பா 10 பேர் வந்து கூட்டத்தொடர்ல கலந்துக்கணும். பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்கும் தீர்மானத்தில் நியமன உறுப்பினர்கள் முடிவெடுக்க முடியாது. நியமன உறுப்பினர் அப்படிங்கிறது வந்து 14 பேர். மாநிலங்களவையில வந்து எத்தனை பேர் இருப்பாங்க? 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. மக்களவையில வந்து 2 உறுப்பினர். இந்த 14 உறுப்பினர்கள் தான் யாருன்னா நியமன உறுப்பினர்கள். இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வந்து இந்த இவங்க காட்ட முடியாது அப்படிங்கிற முடிவெடுக்க முடியாது. பெரும்பான்மை பலத்தை நிர்வகிக்கும் தீர்மானத்துல வந்து நியமன உறுப்பினர்கள் வந்து முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மாநிலத்துல வந்து 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அப்ப எனக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்து 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது 6ஆல டிவைட் பண்ணா மொத்தம் 39. அப்ப நம்மளோட நாடாளுமன்ற தொகுதிகள் எத்தனை அப்படின்னா 39 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சிறப்புரிமை அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்றத்துல ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை தொடர்வதற்கு வந்து எதிரான பாதுகாப்பு வந்து இருக்கு. அவங்களுக்கு எதிராக வந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள கூடாது. நாடாளுமன்ற நடவடிக்கை பற்றி விசாரணை நடத்த நீதிமன்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன நடந்துச்சு பேசினாங்கிறதுக்கெல்லாம் விசாரணை நடத்த நீதிமன்றத்துக்கு உரிமை கிடையாது. கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு 40 நாளுக்கு முன்னாடியே, கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு 40 நாட்களுக்கு முன்பே வந்து கூட்டத்தொடர் முடிந்து 40 நாட்களுக்கு பின்பும் வந்து உரிமையியல் வழக்குகள் கீழ் ஒருவரை கைது செய்ய தடை. உரிமையியல் வழக்கு கீழே கைது செய்யறதுக்கு தடை. ஆனா வந்து குற்றவியல் வழக்குகள் நிரூபிக்கப்பட்ட செய்யலாம். இது உரிமையியல் வழக்குகள் விசாரணைக்காகலாம் கைது செய்ய முடியாது. நாடாளுமன்ற வளாகத்துல வந்து உறுப்பினர்களின் மீது நடவடிக்கை அல்லது கைது வந்து செய்யக்கூடாது. அதுக்கு விதிவிலக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா நாடாளுமன்றத்துல 2 அவைகள் இருக்கு. மக்களவை, மாநிலங்களவை 2 அவைகள் இருக்கு. மக்களவை, மாநிலங்களவை அப்படின்னு. மக்களவை அப்படிங்கிறது வந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையை தான் என்னங்கிறாங்க மக்களவை. பாராளுமன்றத்தோட கீழ் சபை தான் மக்களவை. மக்களவை உறுப்பினர்கள் வந்து மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து 545 உறுப்பினர்கள் இருக்காங்க. 550 வரைக்கும் அதிகபட்சமா வந்து இந்தியாவில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கலாம். ஆனா வந்து தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 545 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. உறுப்பினர் 530 உறுப்பினர்கள் வந்து வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 530 உறுப்பினர்கள் வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 13 உறுப்பினர்கள் வந்து யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி 2 உறுப்பினர்களை யாருன்னா குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. மீதி 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. தகுதிகள் என்னென்ன? மக்களவைக்கான தகுதிகள் என்னென்ன? மக்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா, மத்திய மாநில அரசாங்கத்தின் கீழ லாபம் ஈட்டு பதவியை வந்து வைக்கக்கூடாது. 25 வயது நிரம்பின யாருமே வந்து ஒரு எம்பி தேர்தலுக்கு போட்டியிடலாம். இந்திய குடிமகனா இருக்கணும். அவர் மேல குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது. மக்களவையோட காலம் அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். அவசர நிலையின் போதோ 5 ஆண்டுக்கு தான் காலம். அவசர நிலையின் போது பிரதமரோட பரிந்துரையினுடன் குடியரசுத் தலைவர் வந்து பதவியை நீட்டிக்க முடியும். இப்போ தேசிய அவசர நிலை பிரகடனப்படுத்தி இருந்துச்சு எப்பன்னா அண்டை நாடனோ இல்ல ஏதோ ஒரு நாட்டோட நம்ம போர்ல இருக்கோம் அப்படின்னா தேசிய அவசர நிலையை வந்து அறிவிச்சிருவாங்க. அந்த மாதிரி டைம்ல வந்து தேர்தல்லாம் வைக்க மாட்டாங்க. அதனால வந்து அந்த பிரதமரோட பதவி காலத்தை நீட்டுவாங்க. அதாவது அந்த மக்களவையோட பதவி காலத்தை நீட்டிப்பு செய்வாங்க. தேர்தலை தள்ளி வைப்பாங்க. அதுக்கு வந்து பிரதமர் வந்து பரிந்துரையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கணும். அடுத்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் வந்து தோல்வியுற்ற ஆட்சியை வந்து கலைக்கலாம். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுல தோல்வி அடைஞ்சுச்சு அப்படின்னா மக்களவை அப்படிங்கிறது உடனே கலைச்சிருவாங்க. 5 ஆண்டு காலம் அப்படின்னு இருக்காது. ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வாரத்திலேயே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை கலைச்சிட்டு மறுபடியும் நம்ம எலெக்ஷன் வைக்கணும். இல்லைன்னா அடுத்த ஒரு நம்பிக்கையான அரசு அமைய வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ மோடி வராரு அப்படின்னா அவர்கிட்ட பெரும்பான்மை இல்லை, எதிர்க்கட்சிகளும் பெரும்பான்மை இல்லை, ஆனால் நடுவில் வந்து சுயேட்சைகள் வந்து பெரும்பான்மையுடன் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ மோடி ஆட்சியை கவுத்துட்டு அடுத்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு அவங்க கொடுப்பாங்க ஆதரவு. இதைத்தான் சொல்றது. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. ஆனா இப்போதைக்கு நம்மளுக்கு நிலையான ஆட்சியில் தான் இருக்கு. அந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதான் ஆளுங்கட்சியோட நம்பிக்கை வாக்கெடுப்புல தோற்றுட்டாங்க அப்படின்னா அந்த சுயேட்சையா இருக்கிறவங்க எல்லாம் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தந்து அவங்களோட ஆட்சியை அமைக்கிறதுக்கு வந்து உதவுவாங்க. சபாநாயகர் மக்களவையில வந்து முக்கியமான உறுப்பினர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சபாநாயகர். சபாநாயகரை வந்து உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள இருந்துதான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சபாநாயகர் அப்படிங்கிறது வந்து உறுப்பினருக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா மக்களவை தலைவரா தான். அவர் யாரு? மக்களவையோட தலைவர் அப்படின்னா சபாநாயகரை தான் சொல்லணும். மக்களவைக்கு தலைமை தாங்கி வழி நடத்துறாரு. பெரும்பான்மை கட்சியோட உறுப்பினர் தான் சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஆளுங்கட்சியோட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் சபாநாயகரா பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு சபையின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குறாரு. அதாவது மக்களவை மாநிலங்களவையும் சேர்ந்து இப்ப முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து கூட்டத்தொடர் நடத்துவாங்க. மக்களவை மற்றும் மாநிலங்களவை சேர்ந்து கூட்டத்தொடர் நடத்துவாங்க. அந்த மாதிரி கூட்டத்தொடர் யாரோட தலைமையின் கீழ் நடத்தும் அப்படின்னா சபாநாயகரோட தலைமையின் கீழே தான் நடத்தப்படும். பதவி காலம் 5 ஆண்டுகள். மக்களவை வந்து கலைக்கப்படும் போது சபாநாயகர் வந்து தனது பதவியை வந்து காலி செய்ய மாட்டாரு. புதிதா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரைக்கும் அவர் பதவியில இருப்பாரு. இப்ப ஆட்சி முடிஞ்சோடனே அவர் பதவியை காலி செய்ய மாட்டாரு. புதுசா அரசு தேர்ந்தெடுத்து முதல் கூட்டத்தொடர் நடத்துற வரைக்கும் அவரும் பதவியில இருப்பாரு. யாருன்னா சபாநாயகர். சபாநாயகர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பாரு அப்படின்னா மக்களவையின் துணை சபாநாயகரிடம் தான் கொடுப்பாரு. சபாநாயகர் தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் கொடுப்பாங்க அப்படின்னா மக்களவையோட துணை சபாநாயகரிடம் கொடுப்பாரு. பதவி நீக்கம். மக்களவையின் பெரும்பான்மை தீர்மானத்தின் மூலம் தான் வந்து அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். 14 நாட்களுக்கு முன்பதே பதவி நீக்க தீர்மானத்தை வந்து அவருக்கு தெரிவிச்சிருக்கணும். இவரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையின் தலைமை ஏற்று நடத்துகிறாரு. சபையின் ஒழுங்கையும் அலங்காரத்தை பராமரிக்கிறாரு. ஒழுங்கு அலங்காரம் அப்படின்னா சபையில வந்து சண்டை போடாம இருக்க சமரசமும் அவர் தான் பண்றாரு. அது போக எங்கெங்க யாராரு உட்காரணும்னு இருக்கிற சீட் அலாட் பண்ணுவாங்க. இப்ப பிரதமர்னா முன் வரிசையில உட்கார்ந்துருப்பாரு. அதுக்கப்புறம் பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர்லாம் எங்கெங்க உட்காரலாம், எதிர்க்கட்சியோட தலைவர்கள் வந்து எங்க உட்காரணும் அப்படின்னு அந்த வரிசையோட அலாட் பண்றது யாரு அப்படின்னா சபாநாயகர் தான். மக்களவை ஒத்திவைக்கும் அதிகாரம் வந்து சபாநாயகருக்கு இருக்கு. அடுத்தது வாக்களிக்கும் அதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற ஓட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமே அவர் ஓட்டு போட மாட்டாரு. 2 பக்கம் சமநிலையா வரும்பொழுது முடிவு வாக்குக்காக வந்து அவர் ஓட்டை வந்து பயன்படுத்துவார். அது வரைக்கும் அவர் சமநிலையா நடுநிலையா தான் இருப்பாரு. ஆனா வந்து முடிவு வாக்கு அப்படிங்கும்போது அவர் ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் செயல்படுவார். ஒரு மசோதா நடவடிக்கையில் வந்து மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இடையே ஏற்பாடும் முரண்பாட்டை வந்து தீர்க்க கூட்டத்தொடரை வந்து நடத்துவார். கூட்டத்தை வந்து சபாநாயகர் தான் நடத்துவார். ஒரு மசோதா நடவடிக்கையில மக்களவை மாநிலங்களவைக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா கூட்டத்தை வந்து கூட்டுவாரு. ஒரு மசோதா பண மசோதாவா இல்ல நிதி மசோதாவா அப்படின்னு ஒரு மசோதா வந்து பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவு செய்யறது யாரு அப்படின்னா சபாநாயகர் தான். இது பண மசோதா இல்ல சாதாரண மசோதா அப்படின்னு முடிவு செய்வது
சபாநாயகர். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவரை சபாநாயகரை நியமிக்கிறாரு. நாடாளுமன்றத்தில் குழுக்கள் இருக்கும். அந்தந்த குழுக்களை வந்து நியமிப்பவர் யாரு அப்படின்னா சபாநாயகர். பிரதமரோட பரிந்துரை பெயர்ல தான் இதையும் சபாநாயகரை நியமிப்பாரு. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யாரு அப்படின்னா மீரா குமார். மீரா குமார் தான் மக்களவையோட முதல் பெண் சபாநாயகர். அதாவது சபாநாயகர்கள் யார் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் சபாநாயகர் கணேஷ் வாசுதேவ மாவலங்கர் கணேஷ் வாசுதேவன் அப்படிங்கிறது முதல் சபாநாயகராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஐயங்கார் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. அடுத்து சர்தார் ஹியாம் சிங் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. நீலம் சஞ்சீவி ரெட்டி, குர்தியால் சிங் தில்லான் அப்படிங்கிறவரும், பாலிராம் பகத் அப்படிங்கிறவரும், நீலம் சஞ்சீவி ரெட்டிங்கிறவர் இருந்திருக்காரு. KS ஹெக்டே, பல்ராம் ஜாக்கர், ராபி ரே, சிவராஜ் பட்டேல், சங்கமா, GMC பாலயோகி, மனோகர் ஜோஷி, ஜோம்நாத் சாட்டர்ஜி, மீரா குமார், சுமித்ரா மகாஜன், ஓம் பிர்லா. இவங்கெல்லாம் யாருன்னா மக்களவையிலோட சபாநாயகராக இருந்திருக்காங்க. இந்த சுமித்ரா மகாஜன், ஓம் பிர்லா இவங்க தான் வந்து கடைசியா இருந்தீங்க. இப்ப இருக்கிறவங்க யாருன்னா ஓம் பிர்லா, அவர் தான் வந்து கடைசியா இருந்துட்டு இருக்கிற சபாநாயகர். அடுத்து பார்த்தோம்னா துணை சபாநாயகர் அப்படின்னா துணை சபாநாயகருக்கு வந்து கீழ்பட்டவர்லாம் இல்லை. அவர் வந்து அவையில் நடவடிக்கையில பேசுவாரு, பங்கேற்பாரு, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு துணை சபாநாயகர் இல்லாத போது அவர் பணியை ஆற்றுக்காகத்தான் யாருன்னா துணை சபாநாயகர். 10வது மக்களவை வரைக்கும் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் இருவரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் தான் நியமிக்கப்பட்டு இருந்தாங்க. 11வது மக்களவையிலிருந்து தான் சபாநாயகர் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்தவரும், துணை சபாநாயகர் அப்படிங்கிறது எதிர்கட்சியை சேர்ந்தவரும் வந்து நியமிக்கப்பட்டுட்டு வராங்க. சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் பொழுது அவரது கடமையை வந்து யார் செய்வா அப்படின்னா துணை சபாநாயகர் தான் வந்து செய்வாரு. சபாநாயகர் இல்லாத போது கூட்டத்தொடருக்கும் வந்து தலைமை ஏற்றுவாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை அப்படிங்கிறது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் பிரதிநிதிப்படுத்தப்படுகிறது. 238 பேர் மாநிலங்களவையிலும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுல வந்து 12 பேர் குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கிறாங்க. 238 பேர் மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுவே 12 பேர் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மூலம் நியமனம் செய்யப்படுகிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் வராங்க? 250 பேர் வந்து மாநிலங்களவையின் உறுப்பினர்களாக இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 18, மக்களவை உறுப்பினர்கள் 39. மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18, மக்களவை உறுப்பினர்கள் 39. துணை சபாநாயகருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னா இந்திய குடிமகனா இருக்கணும், ஆதாயம் தர பதவியில இருக்கக்கூடாது, குற்றவியல் வழக்குகள் கூடாது, 30 வயதை நிறைந்தவராக இருக்கணும், நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளராக இருக்க வேண்டும். இதெல்லாம் என்ன மாநிலங்களவையினோட உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதிகள். மாநிலங்களவை உறுப்பினருக்காகக்கூடிய தகுதிகள் அப்படின்னா இந்திய குடிமகன், ஆதாயம் தரும் பதவியில கூடாது, குற்ற வழக்கு இருக்கக்கூடாது, 30 வயது நிறைந்தவராக இருக்கணும், நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயரே இருக்கணும். ராஜ்யசபா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிரந்தரமான அமைப்பு. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓய்வு பெறாங்க. அது வந்து நிரந்தரமான அமைப்பு. ஒட்டுக்கா எல்லா உறுப்பினர்களும் ஓய்வு பெற மாட்டாங்க. 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஓய்வு பெற்றுட்டே இருப்பாங்க. இந்திய துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வழி தலைவரா இருப்பாங்க. மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னா இந்திய குடியரசுத் தலைவர் அலுவல் வழி தலைவரா இருப்பாரு. மாநிலங்களவையின் துணைத் தலைவர் வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் யார்? மாநிலங்களவை உறுப்பினர்கிட்ட இருந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்தல் நடைபெறுகிறது. ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்வு. அவசர சட்டங்களை இயற்றுவதை தடுக்கும் ஒரு அமைப்பாகத்தான் இது செயல்பட்டு இருக்கு. மாநிலங்களவை அப்படிங்கிறது அவசர சட்டங்களை இயற்றும் போது அது தடுக்கிற அமைப்பா செயல்படுது. மக்களவை அப்படிங்கும்போது லோக்சபா அப்படிங்கிறது வந்து சக்தி வாய்ந்த அமைப்பு. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறங்காட்டி அவங்களுக்கு தான் வந்து அதிகாரம் வந்து அதிகமாக இருக்கு. ஒன்றிய பட்டியல் மற்றும் பொதுத்துறை பட்டியலில் உடைய சட்டங்களை நிறைவேற்றுகிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவையில் தான் நிறைவேற்றப்படும். பண மசோதா வந்து மக்களவையில் மட்டுமே நிறைவேற்ற முழு அதிகாரம் இருக்கு. அதில் வந்து மாநிலங்களவை வந்து பங்கேற்க முடியாது. பண மசோதா நிறைவேற்றுவதில் வந்து முழு அதிகாரம் எதுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மக்களவை கிட்ட தான் இருக்குது. நிதி சார்ந்த சட்டம் மக்களவை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா மாநிலங்களவை வந்து நிராகரிக்க முடியாது. நிதி சார்ந்த சட்டங்களை வந்து மாநிலங்களவை மக்களவை நிதி சார்ந்த சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுச்சு அப்படின்னா மாநிலங்களவை வந்து நிராகரிக்க முடியாது. 14 நாட்களுக்கு மட்டும் தாமதப்படுத்த மட்டும்தான் முடியும். ஆனால் வந்து அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் மாநிலங்களவை அப்படிங்கிறது வந்து 3 வகையா அதனோட அதிகாரங்களை வகைப்படுத்துறாங்க. எப்படின்னா மக்களவை மற்றும் மாநிலங்களவை சம அளவில் உள்ள அதிகாரம், மாநிலங்களவை மக்களவைக்கு சமமற்ற அதிகாரம், மாநிலங்களவையின் சிறப்பு அதிகாரம். சமமான அதிகாரங்கள் என்ன அப்படின்னா இப்போ குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் 2 பக்கமே
மக்களவையும் மாநிலங்களவையும் சேர்ந்து தான் வந்து குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி மற்ற நீதிபதிகள் அவங்களெல்லாம் பதவி நீக்க தீர்மானம் செய்யும் பொழுதும் மக்களவை மாநிலங்களவை சேர்ந்துமே வந்து பெரும்பான்மையுடன் அந்த தீர்மானத்தில் வந்து நிறைவேற்றினா தான் அவங்கள பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுக்கு வந்து மக்களவை மாநிலங்களவை சமமான பங்குல இருக்கு. இப்போ சாதாரண மசோதா அப்படிங்கிறது வந்து அது மக்களவையிலே நிறைவேற்றப்பட்டுரும். மாநிலம் சார்ந்த சட்ட மசோதாக்கள் வரும்போது மட்டும்தான் மாநில அவையும் வந்து சம பங்கு இருக்கும். அதுவும் மாநிலம் சார்ந்த சட்ட மசோதா வரும்பொழுது அதுக்கு பங்கு இருக்கு. இப்போ மாநிலங்களவை மக்களவை சமமற்ற அதிகாரம் என்ன அப்படின்னா, மாநிலங்களவையும் மக்களவையும் சமமற்ற அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண மசோதா வந்து மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்றுவாங்க. மாநிலங்களவைக்கு அது எந்த திருத்தமும் செய்ய முடியாது, எந்த பரிந்துரையும் அவங்க வழங்க முடியாது. ஜஸ்ட் 14 நாள் தாமதப்படுத்தலாம், திருப்பி அவங்களுக்கே கொடுத்துடணும். அந்த மாதிரி முக்கியமான நடவடிக்கைகள்லாம் வந்து மாநிலங்களவை வந்து மக்களவையோட கீழே தான் இருக்குது, சமமான அதிகாரத்துல இல்லை. இது ஒரு டிராபேக் தான். அதாவது மாநிலங்களோட அதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துவதாக தான் இது அமைஞ்சிருக்கு. மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரம் அப்படின்னா என்ன, மாநிலங்களவைக்குன்னு சிறப்பு அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மாநில பட்டியலில் குறிப்பிட்ட அதிகாரங்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு சட்டம் இயற்றிருக்கு அனுமதிக்கிறது மட்டும்தான் முக்கியமான சிறப்பு அதிகாரமா இருக்கு. அதாவது மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு துறை மீதான சட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா மாநிலங்களவையில அனுமதி பெற்ற பிறகுதான் மக்களவையில தீர்மானம் நிறைவேற்ற முடியும். அதுதான் வந்து மாநிலங்களவையோட சிறப்பு அதிகாரம், ராஜ்யசபாவோட முக்கிய பொறுப்பு அப்படிங்களா. அடுத்து ஆர்டிகல்ஸ் 312 கீழே இந்திய தேர்தல் ஆணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும். இந்தியாவில் இருக்க தேர்வாணையத்தை உருவாக்குறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கிறது ஆர்டிகல்ஸ் 312 படி மாநிலங்களவை வந்து மக்களவைக்கு அனுமதி அளிக்கும். அனுமதி பெற்ற பிறகுதான் உருவாக்க முடியும். ஆர்டிகல்ஸ் 120 நாடாளுமன்ற அலுவல் வழியில் இந்தி ஆங்கிலம் இருக்குது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தனது தாய்மொழியில் உரையாற்ற அவைத்தலைவர் அனுமதிக்கலாம் என ஆர்டிகல்ஸ் 120 வந்து குறிப்பிடுகிறது. அதாவது அவங்க தாய்மொழியில வந்து உரையாற்றுறதுக்கு உரிமை உள்ளது, அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல்ஸ் 120 வந்து குறிப்பிடுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய அட்ரார்னி ஜெனரல் முக்கியமான பதவி தான் இந்திய அட்ரார்னி ஜெனரல். இந்த வீடியோலயே பார்த்தலாம். அடுத்த வீடியோவில் நீதித்துறை தேர்தல் எல்லாம் பத்தி பார்க்கலாம். அட்ரார்னி ஜெனரல் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா இந்தியாவின் வந்து தலைமை வழக்கறிஞர், இந்தியாவோட தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றான். இந்திய அரசின் முதன்மை சட்ட அதிகாரியா வந்து செயல்படுறாரு. சட்ட விவகாரங்கள்ல வந்து அரசுக்கு ஆலோசனை வழங்குறதா யாரு அப்படின்னா இந்தியாவோட தலைமை வழக்கறிஞரோட முக்கிய பொறுப்பு. ஜனாதிபதியால் ஒதுக்கப்பட்ட சட்டபூர்வ தன்மை கொண்ட பிற கடமைகளை வந்து செய்யறாரு. ஜனாதிபதியால் ஒதுக்கப்பட்ட சட்டபூர்வ தன்மை கொண்ட பிற கடமைகளை எல்லாம் செய்யறாரு. தலைமை வழக்கறிஞர் ஜனாதிபதியால் நியமிக்கப்படுகிறார். அவர் ஜனாதிபதி விரும்பும் வரையில் பதவியில இருப்பாரு. அதாவது ஜனாதிபதியா நியமிக்கிறாரு, அவர் ஜனாதிபதி விரும்புற வரைக்கும் வந்து பதவியில இருப்பாரு. உச்ச நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதிகளை வந்து அவர் பெற்றிருக்கணும். உச்ச நீதிமன்ற நீதிபதியாகக்கூடிய தகுதிகளை வந்து இவர் வந்து பெற்றிருக்க வேண்டும். நாடாளுமன்றத்தின் வந்து அவைகளிலோ அதன் எந்த குழுவிலோ வந்து பேசுறதுக்கு உரிமை உண்டு. இந்தியாவின் அட்ரார்னி ஜெனரல் வந்து நாடாளுமன்ற கூட்டங்கள்ல போய் பங்கேற்றுக்கலாம், அதுல போய் பேசவும் முடியும். முக்கிய விவகாரங்கள் எல்லாம் அவர் வந்து பேச முடியும். ஆனா அவருக்கு வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது கிடையாது. வாக்களிக்கும் உரிமை அப்படிங்கிறது அட்ரார்னி ஜெனரலுக்கு கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் அனைத்து சலுகைகளும் வந்து இவருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விதி ஆர்டிகல்ஸ் 105(4) கீழே குறிப்பிடப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அனைத்து சலுகைகளும் வந்து அட்ரார்னி ஜெனரலுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஆர்டிகல்ஸ் 105(4) கீழே சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் வழக்காடும் உரிமை வந்து இவருக்கு இருக்கு. எந்த ஒரு நீதிமன்றத்திலும் போய் வழக்காடுறதுக்கும் விசாரணை பத்தி மேற்கொள்றதுக்கும் இவருக்கு உரிமை இருக்கு.
இவர் வந்து அரசாங்கத்தின் முழு நேர வழக்கறிஞரோ அரசு ஊழியரோ அல்ல அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா இவர் வந்து ஆலோசனை மட்டும்தான் வழங்குவார். அரசு சார்பில் போய் வழக்காடலாம் மாட்டார். அதுக்கு தனியாக ஆளுகள்லாம் இருக்குது. இவர் வந்து ஆலோசனை, முக்கியமான ஆலோசனை, இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியாக கூடிய தகுதி இவருக்கு இருக்கணும். அதாவது லால வந்து எக்ஸ்பர்ட்டை தான் வந்து இந்தியாவோட தலைமை வழக்கறிஞராக நியமிப்பாங்க. அடுத்தது தலைமை கணக்கு தணிக்கையாளர். இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிஏஜி. இந்தியாவின் உச்ச தணிக்கை நிறுவனம் அப்படிங்கிறது கீழே இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர் தலைமையில தான் செயல்படுகிறது. இந்தியாவின் உச்ச தணிக்கை நிறுவனம் வந்து இந்திய தலைமை தணிக்கையாளரோட தலைமையில தான் செயல்படுகிறது. தலைமை கணக்கு தணிக்கையாளரோட பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வரை. தலைமை கணக்கு தணிக்கையாளரோட பதவி காலம் அப்படின்னா 6 ஆண்டு இல்லைன்னா 65 வயது வரை. இவரோட ராஜினாமா கடிதத்தை வந்து யாருக்கு அனுப்புவார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்புவார். விதி 148(1) படி தலைமை தணிக்கையாளர் வந்து அவரோட ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அனுப்பணும். இவரோட சம்பளம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானதா இருக்கும். இவரோட சம்பளம் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையானதா இருக்கும். இவரோட பணி மற்றும் நிபந்தனைகள் வந்து எப்படி இருக்குன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையும் வந்து இவரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓய்வுக்கு பிறகு அவர் அரசு பதவிகளில் வகிக்கிறதுக்கு தகுதியற்றவர். ஓய்வு பெற்றுட்டாரு அப்படின்னா மறுபடியும் அரசு பதவியெல்லாம் அவர் வகிக்கக்கூடாது, அதுக்கு தகுதியற்றவர். இவரோட கடமைகள் அப்படின்னா என்னன்னா இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து சட்டமன்றம் கொண்ட ஒவ்வொரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அனைத்து செலவினங்களையும் வந்து மேற்பார்வையிட்டு தணிக்கை செய்யும் அப்படிங்கிறாங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து நிதியை ஒதுக்கீடு செய்வாங்க. அந்த நிதியெல்லாம் வந்து முறைப்படி போய் செலவினம் ஆகுதா அப்படிங்கிறத ஆடிட் பண்ணுறது தான் இவரோட முக்கியமான டியூட்டி. அதே மாதிரி மத்திய அரசுகளும் வந்து அந்த செலவினங்களுக்கான கணக்குகளை வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு வந்து சமர்ப்பிக்கணும். செலவுகள் வந்து சட்டத்தின்படி தான் நடந்ததா என்பதை குறித்த அறிக்கையும் வந்து இவர் சிஏஜி வந்து அறிக்கையை தாக்கல் செய்வார். அதுபோக தற்செயல் நிதி அப்படின்னு எதிர்பாராத நடக்கிற செலவுக்காக கொண்டு வச்சிருக்கிறோம்னா தற்செயல் நிதி, பொது கணக்கு, அதில் எல்லா செலவினங்களையும் வந்து தணிக்கை செய்வாங்க. அதெல்லாம் முறைப்படி செலவு செய்யப்பட்டிருக்குதா, மாநிலங்களுக்கு சரியான முறையில் நிதி போயிருக்குதா, அவங்க சரியான தான் செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு மாநிலங்களுக்கு கணக்கு காட்டணும். அந்த கணக்குகளையும் தணிக்கை செய்து அறிக்கையை வந்து இவர் அளிப்பார். அறிக்கையை யாருக்கு அளிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு தான் அவர் அளிப்பார். தலைமை கணக்கு தணிக்கையாளர் தனது அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பார். இவர் சார்ந்த ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 148 இந்திய கணக்காளர் தலைமை தலைவர் பற்றி குறிப்பிடுகிறது. இந்திய கணக்காளரும் தணிக்கையாளர் தலைவரை பற்றி 148 குறிப்பிடுகிறது. 149 தலைமை கணக்கு தணிக்கையாளர் கடமைகள் மற்றும் அதிகாரங்கள் வந்து 149 குறிப்பிடப்பட்டிருக்கு. 150 ஒன்றியம் மற்றும் மாநிலங்களின் கணக்கு வடிவங்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. 151 தணிக்கை அறிக்கைகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இதான் முக்கியமான ஆர்டிகல்ஸ் 148, 49, 150, 151. மையத்தின் கணக்கு தொடர்பான அறிக்கையை குடியரசுத் தலைவரிடம் தான் வந்து சமர்ப்பிப்பார். மாநில அரசு கணக்கு தொடர்பான அறிக்கை யாரிடம் சமர்ப்பிப்பார் அப்படின்னா ஆளுநரிடம். ஒட்டுமொத்த இந்தியாவோட தணிக்கை அறிக்கைகளையும் வந்து குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிப்பார். அந்தந்த மாநிலங்கள் சார்ந்த அறிக்கைகளை வந்து யாரிடம் கொடுப்பாரு அப்படின்னா ஆளுநரிடம் தான் வந்து அனுப்புவார். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.